வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கினா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து ஜாப் தருவாங்களா, இல்லைன்னா ஜாப் கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் ஐயோ நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெனியூல் பண்ணாமல் இருக்கேன், இதனால் வந்து என்னுடைய ஜாப்க்கு எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான முழு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் எதுக்காக பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறோம். அப்படி பதிவு பண்ணும்போது நம்மளுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் வேக்கன்சிஸ் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா நமக்கு போஸ்டிங் ஃபில் பண்ணக்கூடிய பதவிகளுக்கு நம்மளோட சீனியாரிட்டி படி நமக்கு வந்து அழைப்பாணை கொடுப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் நிறைய போஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனியாரிட்டி படி நமக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 50 வயசில் டீச்சர் ஜாப் கிடைக்கும், 55 வயசில் கிடைக்கும். இது மாதிரியான சூழ்நிலை ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிகளுக்கும் ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலிமாவே நிறையா போஸ்ட்டெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குரூப் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டெட்டு, டிஆர்பிலாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது. மெடிக்கல் போர்டுக்கு எம்ஆர்பின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்தந்த அமைப்பு வந்து தேர்வுகளை நடத்தி டைரெக்டாகவே போஸ்ட்டை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாட்டியும் நம்ம வந்து ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் சீனியாரிட்டி படி நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வயசானாலும் நமக்கு வந்து ஜாப் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி போகிறது தான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெனியூல் பண்ணலைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் ஒரு குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ எழுதி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்பாங்க. நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் சரண்டர் பண்ணணும். அதாவது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடச்சிருச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த கார்டை கவர்மெண்ட்டிட்ட கொடுத்து நீங்கள் சரண்டர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரெனியூல் பண்ணல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. கார்டு இருந்தால் நீங்கள் இது மாதிரி நான் ரெனியூல் பண்ணாமல் விட்டுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு வேளை நீங்கள் பதிவு பண்ணலைனாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இது மாதிரியான போட்டித் தேர்வுகள் எழுதும்போது, ஓகேங்களா? அதே மாதிரி கார்டு இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக சரண்டர் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து அடுத்தவர்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கட்டும், ஓகேங்களா? ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, நன்றி, வணக்கம்.